வந்து பால் கறக்கிற மிஷினுங்க. ஓகே. இந்த மிஷினை வச்சுன்னு ஒரு 8 மாடு வரைக்கும் இருக்கிறவங்க பால் கறந்துக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க பேரு? சரவணன் சார். உங்க ஷோரூம் நேம் சார்? சஞ்சீவ் ட்ரேடர்ஸ் சார், ஆம்பூர். ஆம்பூர். ஓகே. இந்த மிஷின் பத்தி பார்க்கலாம் சார். என்ன மிஷின் சார் இது? இது வந்து பால் கறக்கிற மிஷினுங்க. ஓகே. இந்த மிஷினை வச்சுன்னு ஒரு 8 மாடு வரைக்கும் இருக்கிறவங்க பால் கறந்துக்கலாம். 8 மாடு. 8 மாடு. இது வந்து 1/2 HP மோட்டருங்க. எல்லாம் 1/4 HP மோட்டர் தான் கொடுப்பாங்க. பட் இது 1/2 HP மோட்டர், 30 லிட்டர் பக்கெட். ஓகே. இதுதான் பால் கறக்கிறதுக்கான. இது பால் கறக்கிற மிஷினால எல்லாம் பயப்படுவாங்க. ஆமா சார். அந்த ரத்தம் வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இதுல ரெகுலேட்டர் இருக்கு, பிரஷர் ரெகுலேட்டர். நம்ம எவ்வளவு ரெகுலேட்டர் நாங்க சொல்லி கொடுக்குறோம். சரி சார். அது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அதுக்கான மீட்டர் இருக்கு. இதுல 300 to 400 நீங்க அந்த மீட்டர் நீங்க இந்த டிகிரி நீங்க கரெக்டா வச்சிட்டீங்கன்னா போதும். மாட்டுக்கு அந்த எஃபெக்டும் கிடையாது. கண்ணுக்குட்டி பால் கடிச்சு இழுக்கிறத விட இது கம்மியா வரும் பிரஷர். இது கம்மியா இருக்கும். ஆமா. ஓகே. சோ நம்ம செட் பண்ணிக்கலாம் எவ்வளவு பிரஷர் வேணும். எவ்வளவு பிரஷர்னா ரெகுலேட்டர்ல செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ரெகுலேட்டர் தான் இங்க வச்சுக்கிறோம், அந்த நாப். ஓகே. இந்த நாப் நம்ம டைட் பண்ண பிரஷர் ஏறும். அது செக் நட்டுங்க. பயப்பட வேண்டியதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே. இப்போ இந்த மிஷின் வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகும் சார்? விவசாயிகள் வந்து இப்போ 2 மாடு வச்சிருக்காங்க, 1 மாடு வச்சுங்கிறவங்கள இருந்து ஓகே 8 மாடு 10 மாடு வச்சுங்கிறவங்க வரைக்கும் இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இப்போ வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் என்னென்ன இருக்கும் சார் இப்போ இது யூஸ் பண்றதுனால? இப்போ நீங்க தனியா மாட்டு பால் கறக்கணும்னா ஒரு மாட்டுக்கு 400-500 ரூபாய் கேக்குறாங்க பால் கறக்கிறவங்க. கரெக்டா சொன்னீங்க. ஆமா. விவசாயிங்க தனியா கறக்க முடியாது. மேக்ஸிமம் இப்போ மாட்டு பண்ண லேடிஸ் தெரியறது இல்ல. ஆமா. லேடிஸே தான் இப்ப எல்லாமே பண்றாங்க. நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம். பிரஷ் கட்டர். ஓகே. லேடிஸே தேவனத்தை அறுத்துக்கிறாங்க. ஓகே சார். சாப் கட்டர்ல தேவனத்தை நறுக்கிறாங்க. சரி சார். அதுக்கு அடுத்து இந்த மில்கிங் மிஷின் இது இருந்தா போதும். ஓகே. ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு 3 மணி நேரம் டைம் சேவ் ஆகும். ஓகே. கண்டிப்பா 3 மணி நேரம் சேவ் ஆகும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் சேவ் பண்றது. தெரியாத ஆளுக்கு இது ஈஸியா இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்குது. பால் கறக்கிற மிஷின் இது. சரி. இது எவ்வளவு லிட்டர் சொன்னீங்க? இது 30 லிட்டர் பக்கெட்டுங்க. ஓகே. 30 லிட்டர். 30 லிட்டர் பக்கெட் இது. சரி. ஒரு 2 மாடு 4 மாடு நம்ம வந்து கறந்து அது நம்ம மாடு பொறுத்து 3 லிட்டர் கறக்கிற மாடும் இருக்கு. ஒவ்வொரு மாடு 10 லிட்டர் கறக்கும். சரி சார். இது அவங்களுக்கு தெரியும் மாட்டுக்காரங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கறந்துக்கலாம். சரி. இது எப்படி மெயின்டெனன்ஸ் எப்படி சார்? இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஆமா. எவ்வளவு வாட்டிக்கு ஒரு தாட்டி க்ளீன் பண்ணோம், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணோம்? ஆமா. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். லைட்டா சுட தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணியில. ஓகே. இந்த இதுதான் வந்து நிப்பலுங்க. ஓகே. இந்த நிப்பல் வந்து நம்ம பால் கறந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை, கறந்து பின்னாடி ஒரு முறை வார்ம் வாட்டர். அது வந்து நீங்க அந்த சுவிட்ச் போட்டோம்னா அது வேக்யூம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இத போட்டு வேணும்னா காமிங்க சார். இது மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இப்போ நார்மலா இருக்குது, ஸ்பீட் நார்மலா ஓடின்னு இருக்கு இப்போ. ஓகே. இப்போ இந்த முள்ளு காட்ட ஆரம்பிக்குது பாருங்க. மீட்டர் ஏறுதுங்க. ஓகே. இப்போ 200 ஆகுது. பல்சேட்டர் ஆன் ஆக ஆரம்பிச்சு டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டுக்கு தகுந்த மாதிரி தான் உள்ள இருக்கிற அந்த சிலிக்கான் ரப்பர் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஓகே ஓகே. நீங்க இங்க பாருங்க, அது உள்ள வந்து இழுக்கும். இப்போ என்னோட விரல வந்து அது மாடு கண்ணுக்குட்டி எப்படி பண்ணு அந்த மாதிரி அழுத்தி கொடுக்கும் என் விரல. ஓ, அது சாஃப்டா தான் இருக்கும். சாப்பிட்டு நீங்க வேணா விரல வச்சு செக் பண்ணி பாருங்க. சும்மா விரல விட்டு பாருங்க. நீங்க டைட்டா விட்டாலே ஆமா சார். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஆமா. ரொம்ப சாஃப்டா இருக்குது. எதுவுமே சாஃப்டா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. எல்லாம் பயம் வச்சிருவாங்க. நம்ம ரெகுலேட்டர் எவ்வளவு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது சார். ஃபீல் ஆகுது. அந்த ஃபீல் ஆகும். இந்த லீக்கேஜ் எல்லாம் அரெஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல பிரச்சனை வரும். கொஞ்சம் வந்து இது ஒரு நல்ல மெத்தட். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எல்லாம் பயப்படுவாங்க. மாடு நானே பாத்துக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியல. 500 ரூபாய். ஆமா. ஒரு மாட்டுக்கு 400-500 வாங்குறாங்க. சோ இது எலக்ட்ரிக் பேஸ், பேட்டரி எல்லாம் எதுவுமே இல்ல. இதுக்கு பேட்டரி எல்லாம் கிடையாது. டைரக்ட் பவர். இப்ப பாருங்க பவர் கட் ஆயிடுச்சு. ஆமா சார். அது மாதிரி நேரத்துல வந்து நீங்க யூபிஎஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப். யூபிஎஸ்ல என்ன? இது ஒரு 1/2 HP மோட்டர் இதுங்க. 350 வாட்ஸ். இப்போ நீங்க யூபிஎஸ் 1 kV யூபிஎஸ் வீட்டுக்கு வச்சிட்டு இருந்தாலே போதும். அதே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரி. இது பிரைஸ் பத்தி பார்க்கலாம் சார். என்ன பிரைஸ்? இது ஒரு 22,000 கொடுக்குறங்க. சோ வரை 22,000 ரூபாய் அது. ஓகே. எவ்வளவு வருஷம் வாரண்டி சார்? இதுக்கு 6 மந்த் வாரண்டி. 6 மந்த் வாரண்டி. உங்ககிட்ட நம்ம வந்து வாரண்டி ஆமா க்ளைம் பண்ணிக்கலாம். எதனா ப்ராப்ளம் அவ்வளவு ப்ராப்ளம் வராது. இது ப்ராப்ளம்னா மெயின்டெனன்ஸ் தான். இப்போ இதுல என்ன தண்ணி போயிடுச்சுன்னா பல்சேட்டர் போயிடும். சரி. அது வந்து பல்சேட்டர் மாத்திரம் தனியா வாங்கி போட்டுக்கணும். ஓகே சார். வேற எதுவும் ஃபால்ட் வர்றது இல்ல.
மெயின்டெனன்ஸ்னா நம்ம அது கிளீனிங் இது பாத்து இங்க கொஞ்சம் ஆயில் போடுறோம், ஹைட்ராலிக் ஆயில். இதுதான் ஆயில் பம்புங்க. ஓகே. இதுக்கு இந்த ஆயில் மாத்திரம் நீங்க ஒரு 10 hours 20 hours ஒரு முறை ஓகே மாத்திட்டீங்கன்னா போதும். 100 ml ஆயில் தான் இது கூட. 140 ml நாமளே மாத்திடலாமா? நாங்க சொல்லி கொடுத்துறோம். ஆர்டினரி நம்ம 2 wheeler போறதே 2040 ஆயில் தான். ஓகே. நீங்க அந்த 140 ml மாத்திட்டீங்கன்னா போதும், பிரஷர் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே. சோ நீங்க ஏர் நகர டஸ்ட் எல்லாம் போய் அது மாதிரி கட்டிக்கும். ஓகே. நீங்க ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே. சோ 22,000 நீங்க சொல்றீங்க. அதுக்கப்புறம் மானியம் என்ன இருக்குமா சார் இதுக்கு? இன்னும் மில்கிங் மிஷின்கெல்லாம் இன்னும் வரல, சப்சிடி எல்லாம் கவர்மெண்ட் அலாட் பண்ணல. அது பண்ணும்போது அதெல்லாம் வரும். சரி சார். ஓகே. ஸோ மெயின்டெனன்ஸ் பத்தி பார்த்தாச்சு, ரேட் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் கூட இவரே கொடுத்துருவாரு. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே இப்போ நீங்க அதை நாங்கள் கொடுக்கும்போது மிஷின் கொடுக்கும்போது ட்ரைனிங் பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துக்கோங்க. இந்த மாதிரி யாருக்குன்னா வந்து இந்த மாதிரி மிஷின் தேவைப்படும்னா நல்ல பெனிஃபிட். நீங்க அடுத்தவனுக்கு இது லேடிஸே யூஸ் பண்ணலாம், ஆண்களோட பொண்ணையே தேவையில்லை, பெண்களே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, சாப் கட்டர் மில்கிங் எல்லாமே அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து மேன் பவர், டைம் சேவிங் வந்து டெய்லி 3 to 4 hours நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 22,000 ரூபாய் தான். இது வந்து 6 month வாரண்டி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வரது எல்லாம் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் தான் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் சார் நம்பர் கொடுக்குறேன், அட்ரஸ் கூட கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் ஹோல் இந்தியா வந்து இங்கே டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் இன்னொரு மிஷின் பார்க்கலாம். அப்போ ஒரே டாடா பபாய்.